ஏங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, நோய் வரத்துக்கும் நாம தான் காரணம், நோய் குணமாகறதுக்கும் நாம தான் காரணம். ஏன் நான் நல்லா தெரியுமா? நம்முடைய வாழ்வியல் முறை மாறி போச்சு, உணவு முறை மாறி போச்சு. எப்படி வாழ்றதுன்னு தெரியல, எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. அதனால நோய்கள் வந்துருச்சு. நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல முக்கியமா கிராமப்புறங்கள் மலைவாழ் மக்களுக்கு மேக்சிமம் நிறைய நோய்கள் வரவே இல்லை, பெரிய பெரிய நோய்கள் வரவே இல்லை. அவங்க ஒருவேளை அது வந்தாலையும் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க, அது தன்னால குணமாயிருச்சு. ஆனா இன்னைக்கு தான் ஒரு பிபி வந்துட்டா, ஒரு சுகர் வந்துட்டா நம்ம நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிடும். இந்த கூகுள் டாக்டர் நிறைய பேர் இருக்காங்க, டக்குன்னு தட்டி பார்ப்பாங்க. சுகர்னால் ஏற்படுகிற பாதிப்புகள் என்ன, அது மருத்துவ முறைகள் என்னென்ன, பக்க விளைவுகள் என்னென்ன, அதை படிக்கும் போதே அவங்களுக்கு பயம் அதிகமாயிடும். இந்த பயம்தான் நிறைய மக்களுடைய வாழ்க்கையில விளையாடுதுன்னு சொல்ல வரலாம். பயம்தான் நிறைய பேர் கொல்லுதுன்னு சொல்ல வரலாம். பயம்தான் நம்முடைய நிம்மதியும் சந்தோஷம் கெடுக்குதுன்னு சொல்ல வரலாம். இன்னைக்கு கூட மலைவாழ் மக்கள் கிராமப்புறங்களை போய் சொல்லி பாருங்களேன், அவங்க எதுக்கும் பயப்படாங்க. அடப்போ இது சாப்பிட்டா சரியா போகுதுன்னு போயிட்டே இருப்பாங்க. அவங்க நோயை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. காய்ச்சல் வருதா, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுப்பாங்க, சரியா போகும். சளி வருதா, நல்லா சாப்பிடுவாங்க, சரியா போகும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, காய்ச்சலுக்கு பட்டினி போடு, சளிக்கு சாப்பாடு போடுன்னு சொன்னாங்க. அதை செஞ்சு காமிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு பழம் தான் பார்த்தீங்கன்னாக்க நம்ம முன்னாடி வச்சிருக்கேன். அந்த பழம் என்ன, அது பேர் என்னன்றதை பார்க்கலாம். மேக்சிமம் 90% பாறை சார்ந்த இடம், குட்டைகள், கல் இருக்கிற இடத்துல தானா வளரக்கூடிய நாகதாளி பழம், இல்லைனாக்க சப்பாத்தி கள்ளி பழம், ரத்த பழம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னாக்க டிராகன் ஃப்ரூட் நீங்க சொல்றாங்களா, அது மாதிரி ஒரு பழ வகையை சேர்ந்தது. இதில் பார்த்தீங்கன்னாக்க முள் இருக்கு பாருங்க, கண்ணுக்கு தெரியாத முள்கள் நிறைய இருக்கு, தெரியுதுங்களா? இது கண்ணுக்கு தெரிகிற முள். இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, பாருங்க ஓரத்தில் நிறைய முள் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, சுத்தம் பண்றது எப்படின்னா, ஒரு பாறை இல்லை ஒரு கல் வச்சு நல்லா தேய்க்கணும். இப்படி தேய்க்கணும். தேய்ச்சி 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 அந்த முள்களை எடுக்கணும். எடுத்துட்டு கழுவணும், நல்லா கழுவணும். கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை கட் பண்ணி சாப்பிடணும். நம்ம ஆளுங்க ஓகே பழம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா கண்ணுக்கு தெரிகிற முள்கள் தான். இது போய் குத்துச்சனாக்கா அதிக வலியை உண்டாக்கும். அதனால நல்லா பாறையில் தேய்ச்சி, ஒரு கல் தேய்ச்சி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் பாருங்க கழுவுன பழம் வச்சிருக்கேன் பாருங்க. இது கழுவுன பழம். இது பாருங்க நல்லா உருட்டுறேன், விளையாடுறேன். இதில் ஒன்றும் இல்லை, முள் இல்லை, கையில் குத்தாது, எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் அதே இந்த பழத்தை இப்படி உருட்டவே முடியாது, கண்ணுக்கு தெரியாது. அது கண்ணுக்கு தெரியாத முழுக்க சிறு சிறு முள்கள் வந்து குத்திருச்சு அப்படின்னு சொன்னால் உறுத்திட்டே இருக்கும். அதனால பாறையில் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை பயன்படுத்தலாம். இதில் உள்ள பார்த்தீங்கன்னா நட்சத்திர முள்ளுன்னு ஒன்று இருக்கும், அதையும் நான் காமிக்கிறேன். இதுதான் நாகதாளி பழம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கள்ளி பழம்னு சொல்லுவாங்க. என் கையில் பாருங்கள், நல்லா கழுவி வச்சுருக்கேன், நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது முள்கள் நீக்கப்பட்டது, இது எதுவுமே முள்கள் நீக்கப்படாது. இது எப்படி சாப்பிட்ணுன்னா பாருங்க, இப்படி உரிக்கலாம். பழத்தை உரிச்சிங்கன்னா பழம் வரும், இப்படி பழம் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய காட்டுங்களில் ஆடு மாடு மேய்க்கும் போது பாறைங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பழம் இருக்கும். இதெல்லாம் நிறைய சாப்பிட்ருக்கோம். இதை வந்து இப்படி சாப்பிட்லாம், சரிங்களா? இந்த பழம் சூப்பராக இருக்கும். இதில் நட்சத்திர முள்ளுன்னு ஒன்று இருக்கும், இதுதான் நட்சத்திர முள். இது பழம் அடியில் இந்த கொனை இருக்குல்ல, இந்த கொனையில் இருக்கும் நட்சத்திர முள். அது மட்டும் உள்ளே போகாமல் பார்த்துக்கணும். இன்னொரு விஷயம் சொன்னீங்களா, அந்த காலத்தில் பெண்கள் ஆண்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தை விளையாடும்போது லிப்டிக் போடுவோம். இந்த பழத்தை இப்படி தேய்ச்சி, இன்றைக்கி என்னங்க லிப்டிக்கு, இது எப்படி இருக்குது ஒரிஜினலாக இருக்குது லிப்டிக். அதே மாதிரி இது பக்க விளைவு இல்லாதது, உதடை வந்து அருமையாக பூ போல் பஞ்சு போல் வச்சுக்கும். இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குங்க. பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரவே வராதுங்க. அதே மாதிரி ஹார்ட்ல பிளாக்ன்றாங்களே, அது கண்டிப்பா வராது. நான் ரொம்ப சீரியஸா பேசிருக்கிறேங்க. நமக்கு எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியல, எப்படி தூங்குறதுன்னு தெரியல, எப்படி வாழ்றதுன்னு தெரியல, எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கணும் கூட நிறைய பேருக்கு தெரியலங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. அதனாலதான் சொல்ல வரேன், இதுல பொட்டாசியம் அதிகமா இருக்கு, இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை நிறைய பேருக்கு வரலைங்க. அதுவும் மலைவாழ் மக்களுக்கு இது வரைக்கும் ஹார்ட் பிளாக்னா என்னன்னு கேட்கறாங்க. பிசிஓடி பிரச்சனை, கர்ப்பப்பையில் நீர் கட்டி அப்படின்னா என்னன்னு கேட்கறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க மலைக்கு கூட மருத்துவ உணவு ஒதுக்கலைங்க. ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன். நமக்கு வாழ தெரியலன்றத சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. இந்த பழம் ஆன்லைன்ல போட்டீங்கன்னா நிறைய கிடைக்கும். அதே மாதிரி
கிராமப்புறம் போனா நிறைய கிடைக்கும். சாப்பிடுங்க, நோய் நொடி இல்லாம இருக்குன்னு சொல்றேன். உணவே தான் மருந்து. அதே மாதிரி வீக்கம், இன்னைக்கு உடம்புல வீக்கம் ஏற்பட்டாவே அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பண்றோம். அந்த காலத்துல வீக்கம் ஏற்பட்டாவே 2 பழம் 3 பழம் பிச்சு சாப்பிட்டு அவங்க கூட போயிடுவாங்க, வீக்கம் சரியாயிடும். அதே மாதிரி கர்ப்பப்பையில் இருக்கிற நீர் கட்டி நார்க்கட்டி அதை முழுமையா கரைச்சி வெளியே கொண்டு வர்ற அற்புதமான வேலையை செய்யுங்க. எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? இன்னைக்கு கர்ப்பப்பையில் நீர் கட்டி நார்க்கட்டின்னு ரொம்ப அவசரப்படுறீங்க இல்லையா? இதனால இன்லர் பீரியட்ஸ், அதாவது மாதவிடாய் சுழற்சி முறை மாறி போகுது. முன்னாடி வந்துருது, பின்னாடி வந்துருது, நிறைய ஃப்ளோ இருக்குது, அந்த இடத்துல பயங்கரமா வலி இருக்கு, சினைப்பையில ரொம்ப கட்டி இருக்குது, அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் சொல்றீங்களே, அதெல்லாம் வராதுங்க. ஏன் வர்றது காரணமே நீங்க தானே. முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னாக்க நம்ம உடல் நிறைய அவயங்கள் சுவாசிச்சுட்டே இருக்கு, காத்து உள்ள போயிட்டு வெளியே வரணும். அது மாதிரி இடங்கள்லாம் மறைக்காதீங்க. அதாவது ரொம்ப டைட்டான ஆடைகளை போட்டு மறைக்காதீங்கன்னு சொல்ல வரேன். அந்த காலத்துல நம்முடைய தாத்தா கோமணம் கட்டினு வேலை செஞ்சாரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் வரல. அந்த காலத்துல நம்முடைய பாட்டி பாத்தீங்கன்னாக்க சாரி, அதுவும் பாத்தீங்கன்னா பஞ்சாலான ஆடைகளை உணர்த்தி நூலான ஆடைகளை உணர்த்திட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனையே வரல. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சு சின்ன குழந்தையிலிருந்து ஜீன்ஸ் பேண்ட் போட ஆரம்பிச்சிடறோம். எப்படி நல்லா இருப்போம், நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனால இனி கதர்னால் ஆடை சரிங்களா, பஞ்சினால் ஆன ஆடையை பயன்படுத்திங்கன்னா நிறைய நோய்களை சரிப்படுத்தலாம். சரிங்களா? நம்முடைய உள்ளுறுப்புகளும் சுவாசிக்கும், அது புரிஞ்சுக்க மாட்டேங்க. மூலாதாரம் சூடு இல்லாம பாத்துக்கணும்னு சொல்றேன், அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அதனாலதான் சொன்னாங்க காலையில் கல் மாலையில் புல்லுனாங்க. காலையில் கல் சார்ந்த இடத்த உட்கார்ந்தாங்க. எக்ஸாம்பிள் சொல்றீங்களா, புளிய மரத்து அடியில இன்றளவும் பாத்தீங்கன்னா கல் போட்டு உட்காந்துருக்காங்க. நிறைய புளிய மரங்கள் இன்னைக்கு காலாம போயிடுச்சு. அதனால காலையில அந்த கல்லு மேல உட்காந்தாங்க. சாயந்தர நேரத்தில் புல்லுல தரையில் உட்காந்து நியாயம் பேசுவாங்க, கதைகள் பேசுவாங்க, நகைச்சுவை பேசுவாங்க. மூலாதாரம் சூடு இல்லாம இருந்தது. இன்னொன்னு, மலக்குடல் பிரச்சனை இருக்குல்ல, இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா மலக்குடல் பிரச்சனை சரியா போகுங்க. கர்ப்பப்பையில இருக்கிற நீர்க்கட்டி நார்க்கட்டி இருக்குல்ல, சரியா போகுங்க. பித்தப்பையில இன்னைக்கு கல்லுன்றவங்கள கொழுப்பு, கெட்டி கொழுப்பு, ரத்தமும் கொழுப்பும் சேர்ந்த அந்த இடத்துல இருக்கிற அந்த கொழுப்பு கட்டின்னு சொல்றோம்ல, அது சரியா போகுங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏங்க நான் சொல்றதெல்லாம் இந்த காலை கேட்டு அந்த காலை விட்டு போனீங்கன்னா தெரியாது, சாப்பிட்டு அனுபவிச்சீங்கன்னா தெரியும் சொல்ல வரேன். அதே மாதிரி இல்ல, கால்சியம் அதிகமா இருக்கு. இன்னைக்கு எலும்பு நொறுங்கிருச்சு அப்படின்றீங்களா, அதெல்லாம் உண்மை இல்ல. எலும்பு உடஞ்சிருச்சுன்னு சொல்லணும். எலும்ப உடைச்சா மடால்னு சவுண்ட் வரணும், நொறுங்க கூடாது. அப்படி கால்சியம் அதிகமான இந்த பழத்தை சாப்பிட்டு நம்முடைய முன்னோர்கள் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதனாலதாங்க அவங்க 90 வயசுல ஏறு உழுதாங்க, விவசாயம் செஞ்சாங்க. இந்த காலத்துல நம்ம 90 வயசு வாழ்றதே கேள்விக்குறியா இருக்கு. ஏன்? எல்லாமே மாறி போச்சு, எல்லாமே விஷம், சாப்பிடறதுல எல்லாமே விஷம். எப்படி நல்லா இருக்கும்? நல்லாவே இருக்க மாட்டோம். பாரம்பரிய அரிசி சாப்பிடுறதுனாக்க யோசிக்கிறோம், ஆனா போயிட்டு மருத்துவமனைகளுக்கு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம நிறைய கொட்டி கொட்டி கொடுக்குறோம். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம எப்படி வாழ்றது தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சொல்ல வரேன். நோய் வந்தா போறது கரெக்ட், நாமளே நோயை உருவாக்கிட்டு போறது தப்புன்னு சொல்ல வரேன். அடுத்ததுங்க, இதுல பாஸ்பரஸ் அதிகமா இருக்குங்க, சாப்பிட்டீங்கன்னாக்க சூப்பரா வேலை செய்யுங்க. அதே மாதிரி விட்டமின் ஜி, இது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதாவது பி காம்ப்ளெக்ஸ், காற்றுல கிடைக்கக்கூடியது, நடந்தா கிடைக்கக்கூடிய விட்டமின் சத்து இதுல இருக்குங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு வேலை பாருங்க. அதே மாதிரி கருமுட்டை வளர்ச்சி இல்ல அப்படின்றீங்களா, இது சாப்பிட்டாக்க சரியாயிடுங்க. அதே மாதிரி கொழுப்பு கட்டி இன்னைக்கு நிறைய பேர் இருக்கு. 100 பேர் எடுத்துக்கினாக்க 40 பேருக்கு இருக்கு. அந்த காலத்துல கொழுப்பு கட்டினாக்க எங்கன்னு தேடினாங்க, இந்த காலத்துல உடம்பு ஃபுல்லா இருக்குதுன்றாங்க. அப்ப யாரெல்லாம் இந்த தப்பு? கொழுப்பு கட்டி கரையணுமா, இது மாதிரி பழத்தை சாப்பிடுவாங்க, கண்டிப்பா கரையும். அதே மாதிரி கெட்ட கொலஸ்ட்ரால் உடம்புல இருக்கா, சாப்பிடுங்க சரியா போகும். ஃபேட்டி லிவர் இருக்கா, சாப்பிடுங்க சரியா போகும். சக்கரை நோயாளி தாராளமா சாப்பிடக்கூடிய இனிப்பும் புளிப்பும் துவர்ப்பும் கலந்து இருக்கும். நல்லா பழுத்துச்சுன்னா துவர்ப்பு சுவை தெரியும், ஓரளவுக்கு பழுத்துச்சுன்னா இனிப்பு புளிப்பு தெரியும், சாப்பிடுவாங்க. சக்கரை நோய் மிக சிறந்த பழம். இயற்கையா கொடுத்திருக்கிற, இயற்கையில் விளைந்திருக்கிற பழங்களை அந்தந்த மாசத்துல சாப்பிட்டு, அந்தந்த காய்கறி அந்தந்த மாசம் சாப்பிட்டு இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தா நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம். அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம வாழணும்னு நினைச்சா நோய் நொடியோட நம்ம லாஸ்டா போற இடம் அங்கதான், புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு, வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பழம் இது. சாப்பிடுவாங்க, வெயிட் லாஸ் அற்புதமா ரெடியூஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாகதாளி பழம், சப்பாத்தி காலை பழம் சாப்பிட்டீங்கன்னா உடல் அருமையா இருக்கும், மூலாதாரம் சூடு குறையும், ரத்தம் தூய்மையாகும், ரத்த உற்பத்தி அதிகமாகும், பிறக்க போற குழந்தை செவன் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராமப்புறங்கள் இன்றளவு சொல்றாங்க. அதே மாதிரி நரம்பு வலிமையாகும். சரிங்களா?
உள்ளுறுப்புகள் இருக்கிற, அதாவது உள்ளுறுப்புகள் இருக்கிற அனைத்து கழிவுகளும் வெளியேறும், உடலையும் குடலையும் சுத்தம் பண்ணும். இதை சாப்பிட்டீங்கன்னா ஞாபகம் மாதிரியே வராதுங்க. இன்னைக்கு இது பேசுகிறேன், நான் என்ன பேசுனேன், நான் எங்க வச்ச பொருளை, சாவி போட்டுனா இல்லையா, ஆமா பைக்ல சாவி எடுத்தனா இல்லையா, பர்ஸ் அங்க வச்சுனா, மொபைல் எங்க வச்சுனா தேடுறீங்கல்ல, அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பழத்தை சாப்பிட்டவங்க ஞாபகம் மாதிரியே வராது. பயங்கர பிரில்லியண்டா இருப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை தேதி இத்தனை மணிக்கு அங்க அது மாதிரி பண்ணல நீ அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிரில்லியண்டா இருப்பீங்க. இதான் மறந்துட்டோம். பேசினே இருக்கும்போது எனக்கு இன்னொன்று சாப்பிடணும்னு தோணுது. ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கை கொடுத்திருக்கிற வரப்பிரசாதம் சொல்லலாம். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த பழத்தை எப்படி கிளீன் பண்ண சொல்லியிருக்கேன், இந்த பழத்தை எப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன், இதுல நட்சத்திர முள் எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதை மட்டும் கவனம் சாப்பிடுங்க. அப்படி தெரியலனா தாத்தா பாட்டி கிட்ட தயவு செஞ்சு உட்காந்து பேசுங்க. கிராமப்புறங்களுக்கு போயிட்டு லீவ் நாள்ல அங்க போறீங்க, இங்க போறீங்க, ஊட்டி, கொடைக்கானல், காஷ்மீர் அப்படியெல்லாம் போறீங்க, போங்க. லீவ் நாள்ல கிராமப்புறங்களுக்கு போயிட்டு ஒரு வாரம் தங்கிட்டு வாங்க. சாப்பிட்டேன் பாருங்க, இது நட்சத்திரம், இது வேண்டாம், உள்ள பட்சம் மாட்டியும். முகம் நல்லா பளபளப்பு இருக்கனாலையும் இன்னைக்கு கிரீம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். முகம் அவ்வளோ பளபளப்பா குளிர்ச்சியா இருக்கும். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இயற்கையா அழகா சருமத்தை வந்து நல்லா பண்ணக்கூடிய ஒரு அருமையான பழம் இது. இதெல்லாம் மறந்துட்டுங்க, நிறைய விஷயங்களை நம்ம தேடணும். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, எவ்வளோ குளிர்ச்சியா இருக்கு பாருங்க. எனக்கு வாழ்க்கைன்றது ரொம்ப எளிமையானது, ஆரோக்கியன்றது அதை விட எளிமையானது. ஆனா ஆரோக்கியமா வாழணும் அப்படின்றதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு சொல்லிக் கொடுத்தாலும் இவன் என்ன சொல்லணும், நாம ஏன் கேட்கணும் அப்படின்ற மனநிலையில ஒவ்வொருத்தர் இருக்கிறதுனால நம்ம ஆரோக்கியமா இல்லைன்னு சொல்ல போறேன். நல்ல விஷயத்த சின்ன குழந்தை சொன்னா கூட கேட்கணுங்க, கெட்ட விஷயத்த யாரு சொன்னாலும் கேட்காதீங்க. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுங்களா நான் சொல்றது. அதனால இனி உடல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா யோசிக்காதீங்க, இயற்கையோடு சேர்ந்து வாழுங்க. இயற்கையான பாரம்பரியமான உணவுகள், திணை வகைகளை சாப்பிடுங்க, காய்கறிகளை சாப்பிடுங்க, பழங்களை சாப்பிடுங்க. இயற்கையான பழங்கள் நிறைய இருக்கு, அதாவது தேடி சாப்பிடுங்க. விளாம்பழம் சாப்பிடுங்க, சூரப்பழம் சாப்பிடுங்க, இழந்த பழம், இழந்த போன சக்தியை மீட்டு தருவதனால அது பேர் இழந்த பழம் வச்சாங்க, அதை சாப்பிடுங்க. சொடக்கு தக்காளி அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னாக்கா அது எவ்வளவு விட்டமின் இருக்கு, நோய் சக்தி அதிகமா இருக்கு, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வராது. மேலை நாட்டுக்காரருக்கு தெரியுது, அது ஆயிரக்கணக்கில் வாங்குறாங்க, இங்க எல்லா இடத்துலயும் விளைஞ்சு கிடக்குது, யோசிக்க மாட்டேன்றோம். இது மாதிரி நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சவன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.